இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறது கொஞ்சம் அப்படியே இறைச்சலாக இருக்கும். அதாவது வந்து என் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸ் இறைச்சல் நிறையா இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இறைச்சல் நிறையா இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ வேல்யூ கண்டென்ட் சொல்லி AdSense'ல வந்து நிறையா சைட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ வேல்யூ கண்டென்ட்னே வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இருக்குது பார்த்திங்கன்னா சர்ச் கன்சோலில் இருக்கோம். ஒவ்வொரு சைட்டுக்குமே இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து AdSense அப்ரூவல் வந்து ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப குயிக்காக கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் இது பண்ண வேணாம். ஏன்னா இப்போ லோ வேல்யூ கண்டென்ட் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் பார்க்குறீங்களே தவிர, வேறு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு போஸ்ட்டு மட்டும் போட்டு நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. அந்த போஸ்ட்லாம் இண்டெக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். இப்போ லோ வேல்யூ கண்டென்ட்டுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போஸ்ட்லாம் நம்ம பப்ளிஷ் ஆகிருக்கா, அந்த போஸ்ட்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு கூகுள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூவில் வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூ இது தான். நான் ஒவ்வொரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம எல்லாமே சொல்லும்போது புரியாமல் போயிடுது நிறைய பேர்த்துக்கு. அதனால் ஒவ்வொரு இதாக அப்படியே சின்னதாக அப்படியே போடுறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்ட் 2 அப்படின்னு போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ லோ வேல்யூ கண்டென்ட் 1, லோ வேல்யூ கண்டென்ட் 2 இந்த மாதிரி கூட போடலாம். இல்லாட்டி நான் அப்படி செய்யாட்டியும் கூட இந்த வீடியோக்குள்ள லிங்காக கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவை. நீங்கள் அதை பற்றி பார்த்து செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்கள் சைட்டில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் பிளாகரில் வச்சுருந்தாலும் சரி, வேட்பாஸில் வச்சுருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 போஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவரோட சைட்டோட சர்ச் கன்சோல்ஸ் தான் இது. முடிஞ்ச வரலையும் என்னோடய சைட்டை வந்து தெரிய வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் டொமைன் நேம் பக்கத்தில் கூட நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டர் எடுக்கல, கொஞ்சம் கீழே எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயில்டு இந்த மாதிரிலாம் வரும், 404 எரரு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த எரர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி அதை எல்லாமே யூஆர்எல் தான், நம்மளோட போஸ்ட்டோட யூஆர்எல் தான். இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் லிங்கை கிளிக் பண்ணால் டொமைன் நேமு ஷோ ஆகுது. அதனால் வந்து டொமைன் நேம் சேவ் ஆக வேணாம். இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் பர்டிகுலராக போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டிக் கொடுத்தீங்கன்னா போதும், கூகுளே இதெல்லாம் அந்த எரர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஷார்ப்பாக இருக்கோமா, கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு மாதிரின்னு வச்சுக்கலேன். இதை வந்து ஒரு எரராகவே நம்ம பார்க்கக்கூடாது என்றைக்குமே. எரரு இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளமாக தான் தெரியும். நம்மளாம் அலர்ட்டாக இருக்காமா அப்படின்னு கூகுள் செக் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன், நம்ம எப்பொழுதுமே அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து டூப்ளிகேட் வித்தவுட் யூசர்ஸ் செலக்டடு வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்று இதுக்குமே வந்து நாம் இதை கொடுத்துட்டேன். இதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஷார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். இது வந்து கூகுள் தரப்புலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவுமே சிரமப்பட வேண்டியதில்லை. இதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து லோ வேல்யூ கண்டென்ட் வந்து சர்ச் கன்சோல்ல முதல்ல பார்க்கணும். சர்ச் கன்சோல்ல பார்க்கணும் முதல்ல. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நமக்கு உடனே உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். நான் எல்லாமே கிட்டத்தட்ட பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டார்டர்னு வந்துச்சுன்னா Google AdSense வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இண்டெக்ஸ் ஆகணும், போஸ்ட்லாம் இண்டெக்ஸ் ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா 19 இண்டெக்ஸ் ஆகிருக்கு, 47 வந்து நாட் இண்டெக்ஸில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள். இண்டெக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் Google AdSense அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 1 வீக்கில் உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். கண்டிப்பாக 1 வீக், இதே அதிகபட்சம் தான், 1 வீக்கில் அப்ரூவல் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க.